சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்துனுக்கு ஏற்ற வார்த்தைகள். ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனம். தேவனுடைய சித்தப்படி திருமணத்தில் இணைந்திருக்கும் விசுவாசிகள் தங்களுக்குள் உண்மையான ஐக்கியத்தை கொண்டிருக்க வேண்டும். கர்த்தர் லாசருவை மரித்தோரிலிருந்து எழுப்பிய பிறகு அவர்கள் ஒன்றாக உணவு அருந்தினார்கள். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 2வது வசனம். மேஜையில் உள்ள உணவு ஆவிக்குரிய மன்னாவை பற்றி பேசுகிறது. நல்ல ஆரோக்கியத்திற்கு சரீர உணவு அவசியமானது போல நம்முடைய ஆத்மாவிற்கு ஆவிக்குரிய உணவு தேவைப்படுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் ஐக்கியம் கொள்வதன் மூலம் அந்த உணவை நாம் பெறலாம். இந்த நோக்கத்திற்காக கணவனும் மனைவியும் காலை உணவு உண்பதற்கு முன் தேவனுடைய வார்த்தையுடன் முழங்காலில் தங்கள் நாளை தொடங்க வேண்டும். மேலும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் ஆவிக்குரிய பரலோக உணவுக்காக ஏங்குகின்றோம். நாங்கள் உமது சத்தத்தை கேட்க விரும்புகின்றோம். தயவு செய்து எங்கள் இருவரிடமும் பேசும். இத்தகைய விருப்பத்துடன் நீங்கள் உங்கள் வேதத்தை முறையாகவும் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை தவறாமல் படிக்க வேண்டும். பிறகு தேவனுடைய வார்த்தை உங்களின் தினசரி ஆவிக்குரிய உணவாக மாறும். நாம் நம்முடைய நண்பர்களுடன் உணவு உண்ணும்போது நாம் அதை அதிகமாக ரசிக்கின்றோம். ஏனென்றால் இந்த உணவு ஐக்கியத்தால் மிகவும் சுவையாக மாறுகிறது. இவ்வாறு காலையிலும் மாலையிலும் தவறாமல் தேவனுடைய வார்த்தையை வாசித்து கர்த்தருடைய வழிநடத்துதலை கேட்பதன் மூலம் நாம் ஆவிக்குரிய உணவை பெறலாம். இந்நாட்களில் சில கிறிஸ்தவ வீடுகளில்தான் வழக்கமான குடும்ப ஜெபத்தை நாம் பார்க்கின்றோம். இதனால் பல வீடுகளில் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் வாரம் ஒரு முறை தகராறு செய்வார்கள். அதுவும் ரகசியமாக இருக்கும். பிறகு அன்றாடம் அநேகருக்கு முன்பாக தகராறு செய்வார்கள். இதனால் அவர்களது பிள்ளைகளும் பிடிவாதமாகவும் கலகக்காரர்களாகவும் வழிகெட்டவர்களாகவும் மாறுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்கள் வீடுகளில் குடும்ப ஜெபத்தை வைப்பதில்லை. எனவே நாம் குடும்ப ஜெபத்தை புறக்கணிக்க கூடாது. நாம் நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களை முடிந்தவரை பகிர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் மனித பலவீனம் மற்றும் குறைபாடுகளை அன்புடனும் பொறுமையுடனும் சமாளிக்கவும் ஒருவருக்கொருவர் உதவும் முயற்சிக்க வேண்டும்.